மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே இணைந்திருக்கிறார். ராதாகிருஷ்ணன் சார் வணக்கம். முதல்ல இந்த பின்னணியில் என்ன நடந்தது அப்படின்றப்போ, முதல் நாள் கூட்டத்தை அவர் நடத்துகிறாரு, அதுக்கப்புறம் அவர் ராஜினாமா கொடுக்குறாரு அப்படின்றப்போ, இன்னொரு பின்னணியா இல்லை இந்த ராஜினாமா ஏற்கனவே திட்டமிடப்பட்டு இந்த காலமானது 3 வாரத்துக்கு பதில் 4 வாரம் அப்படின்லாம் பிளான் பண்ணதா சொல்கிறாங்க. உங்களுடைய சோர்ஸ், உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன சார்? இல்ல, நிச்சயமாக இது இப்போ யாருக்குமே ஒரு தகவலும் கிடையாது என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இது மோடியினுடைய பாஜக எப்படி ஒரு மக்களுடைய புரிதலுக்காக சொல்றேன், எப்படி ஜெயலலிதாவினுடைய அதிமுக இருந்ததோ ஏறத்தாழ அதே மாதிரி தான் நடத்தி கொண்டு போறார்கள். எப்படி நமக்கு யாருக்கும் ஒரு தங்க அதிமுக சார்பாக போட்டிடுவார் என்று யாருக்கும் எண்ணம் இல்லையோ, எப்படி ஒரு ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக உட்கார வைக்கப்படுவார் என்று யாருக்கும் தெரியவில்லையோ, அந்த காலத்துல கூட பலரும் நம்ம நாயனார் நாகேந்திரனை பத்தி பேசணும், இந்த மாதிரி எவ்வளவோ நபர்களை பத்தி பேசணும், அதற்கான விளக்கங்களும் கொடுத்தோம். ஒரு அஸ்ட்ராலஜி விளக்கம் கூட கொடுத்தோம் நாயனாருக்கு பொறுத்தவரை. அப்படி நிலைமைதான் இன்னைக்கு டெல்லியில் இருக்கிறது. பாஜக லீக்ஸ் கிடையாதுங்க. நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு செலக்ஷன், அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் எங்கெல்லாம் இருந்து நாம் ஸ்பெகுலேட் பண்ணி கொண்டிருந்தோம். ஆனால் கடைசியில ஒரு திரௌபதி முர்மு அவங்க லிஸ்ட்லயே கிடையாது. யாருடைய லிஸ்ட்லயுமே யாருமே ஸ்பெகுலேட் பண்ணாதான் கடைசியில உட்கார்றாரு. அப்போ அப்படி இருக்கிற நிலைமையில் என்ன நடந்தது என்பது நமக்கு யூகங்களுடைய இல்லையதால் நடந்த நிகழ்வுகளுக்கு பிறகுதான் கொஞ்சம் விஷயங்கள் தெரிய வருது. 7 மணிக்கு நைட் ஜெயராம் ரமேஷ் என்ற காங்கிரஸ் தலைவர் நம்முடைய வைஸ் பிரசிடன்ட் கிட்ட ஜெய்தீப் தன்கர் கிட்ட தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். பாஜகவில் யார் அமைச்சர்கள், யார் குடியரசுத் தலைவரோ துணை குடியரசுத் தலைவரோ, இதெல்லாம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தொடர்ந்து நீடித்து வருகிறது அப்படின்றதான் முந்தைய தேர்வுகள் காட்டுது அப்படின்னு திரு ஆர்கே தன்னுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டதை நம்ம கேட்டோம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த அவை அப்படின்றது மத்திய அரசுக்கு ரொம்ப முக்கியம். காரணம் என்ன அப்படின்னா, மாநிலங்களவையில் இந்த முறை அதிக விவாதங்களுக்கு உட்பட்டதாக, குறிப்பாக நாம் நடத்திய இந்த தாக்குதலாக இருக்கட்டும் சரி, இதெல்லாம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விவாதம். அதற்குள்ளாக திரு ஹரிவன்ஸை வைத்து இந்த கூட்டத்தை நடத்த போகிறாங்களா, இல்லை தேர்தல் ஆணையம் நாங்கள் இதற்கான முஸ்தீபுகளில் இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பதன் மூலமாக உடனடியாக தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் அப்படின்றாங்க, இல்லை ஆகஸ்ட்டுக்கு முன்பாக கூட எப்போ வேணால் நடக்கலாம் அப்படின்ற விஷயங்களும் கூட சொல்லப்படுகிறது.